உலகத்தில் எங்கே போர் நடத்தப்பட்டாலும் அதனுடைய அதிர்வுகள் பார்த்திங்கன்னா நம்ம வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் பெரும் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்ட்டு. இதில் என்னென்னா, ஒரு கெடும் வாய்ப்பாக இந்த சிலிண்டரை கிராமம் முதல் கொண்டு நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம். அதனுடைய பாதிப்பை இன்றைக்கி நம்ம உணரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை பரவலாக்குறதுனால எந்த தவறு இல்லை. அதாவது ஏற்றுமதி செய்யும்போது அதே இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி பண்ணும்போது அதை பக்குவமாக கையாளணும். ஆனால் அதை நம்ம பரவலாக்கிட்டோம். அதனுடைய பாதிப்பை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம். இதை மக்கள் முதல்ல உணரணும். இப்போ ஆடம்பர பொருட்களை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அதனால் எந்த பயனும் கிடையாது. ஆனால் அதே அத்தியாவசிய பொருட்களை நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா இதை தொடர்ச்சி இப்படியே போயிட்டே இருந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய பாதிப்புக்கு நம்ம ஆளாக வேண்டியிருக்கு. தற்சார்பை பற்றி பேசணும்னாலே ஒரு சிலர் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. நம்ம அவங்கள தவிர்த்துருவோம். நம்ம விண்வெளிக்கே ஏற்றுமதி பண்ணாலும் நமக்கு அங்கிருந்து திரும்பி கிடைக்கக்கூடிய பயன் அது நல்லதாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா.